ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் மட்டும் இல்ல, இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியின நாளை மறுதினம் அவர்களுக்கு பயிற்சி பெற்ற அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் நடத்திட அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைகோடி தமிழர் இளைஞர்களின் கனவுகளையும் நனவாக்குவதே இந்த திராவிட மாடல் அரசுடைய முழு முதற் கடமை. அதனை தொடர்ந்து செய்வோம் என்ற உறுதியினை அளித்து அமைகிறேன். கடைகோடி தமிழர்களையும் கனவுகளை நனவாக்குவதே திராவிட மாடல் என்று குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். மேலும் பாராட்டு விழா நடக்க இருப்பதாகவும் அதில் தானும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது குறிப்பிட்டார். பார்த்தோம். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடைகோடி தமிழர்களின் கனவை நனவாக்குவதே திராவிட மாடலின் குறிக்கோள் என்று குறிப்பிட்டு பேசினார். மேலும் அரசு சார்பாக பாராட்டு விழா நடக்க இருப்பதாகவும் அதில் முதலமைச்சராக தானும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார். தம்பி மாண்புமிகு உறுப்பினர் தம்பி வெற்றியழகன் அவர்கள் மிக அழகோடு நிதானமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து உரையாற்றியிருக்கிறார். அவர் பேசுகிற போது நான் முதலும் திட்டத்தை பற்றி எடுத்துச் சொல்லி சில விவரங்களை எல்லாம் எடுத்துச் சொன்னார். விளக்கங்களை கேட்டிருக்கிறார். எனவே அதை ஒட்டி சில செய்திகளை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மாணவர்களோட திறனை வளர்க்கணும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதலும் திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் விளைவாக தான் தற்போது வெளியான அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர் தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு. 2016 ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான தமிழ்நாட்டு மாணவர்கள் குடிமைப்பணி தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை மாறி 2021 வெறும் 27 மாணவர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதை கவனத்தில் வச்சு நான் முதலும் திட்டத்தின் கீழே பல்வேறு முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டது. குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகக்கூடிய 1000 மாணவர்களை தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கினோம். மேலும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ரொக்கமாக 25,000 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கணும். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மையத்தின் மூலமா இந்த மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு. நான் மேற்கொண்ட தீவிரமான முயற்சிகளோட பயணம் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து 57 மாணவர்கள் பல்வேறு அகில இந்திய பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள் 50 பேர் நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்று பயனடைந்திருக்கக்கூடியவங்க. நான் முதல் திட்டத்தோட போற்றத்தக்க இந்த வெற்றியை நாம தக்க வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தேர்வில் வெற்றி பெற்ற இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கையை மேலும் உயர்த்த வேண்டும். அதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஷெனா நகர் பகுதியில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளோடு கூடிய ஒரு பயிற்சி மையம் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியின நாளை மறுதினம் அவர்களுக்கு பயிற்சி பெற்ற அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் நடத்திட அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைகோடி தமிழர் இளைஞர்களின் கனவுகளையும் நனவாக்குவதே இந்த திராவிட மாடல் அரசுடைய முழு முதற் கடமை.
யுபிஎஸ்சி தேர்வில் நடப்பாண்டில் தமிழகத்திலிருந்து 57 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். நான் முதல்வன் திட்ட மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என்று குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்களுக்கு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை மறுநாள் பாராட்டு விழா நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தில் பயின்று குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடக்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேலும் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்களுக்கு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.